இன்னைக்கு வாஸ்துல இதெல்லாம் மூட நம்பிக்கைலாம் இருக்கு. அப்போ அந்த மூட நம்பிக்கையை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் பேச போறோம். அப்போ அதுல முதல் விஷயமா நிற்கிறது அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒற்றைப்படை ரெட்டைப்படை அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. இப்போ வீட்டில் போர்ட்டிகோ அப்படின்னு கொடுக்கணும்னா அந்த போர்ட்டிகோ அப்படிங்கிறது அதனுடைய எண்ணிக்கை ரெட்டைப்படையாக தான் இருக்கணும். அது அந்த பில்லர் கொடுக்குற சைஸ் அந்த நம்பர் ஆஃப் எண்ணிக்கை ரெட்டைப்படையில் தான் இருக்கணும், ஒற்றைப்படையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற நிலை இருக்கு. அது அப்படி எந்த இடத்துலையும் கிடையாது. அப்போ நீங்கள் ஒற்றைப்படையில் இருக்கலாம், ரெட்டைப்படையில் இருக்கலாம், அதுல சப்ஜெக்ட் கிடையாது. அது நீங்க பார்த்தோம். இது ஒரு கதைகளாக இருக்கு. அதற்கடுத்த வீட்டுக்குள்ள டாய்லெட்ல அந்த சிட்டிங் பொசிஷன் அந்த இது கொடுக்கும்போது தெற்கு வடக்கு பார்த்து தான் இருக்கிற மாதிரி இருக்கணும், கிழக்கு மேற்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. இதுவும் கதைகளாக தான் இருக்கு. பட் இதுக்கு எந்த இடத்துலையும் சரியான விளக்கம் அப்படிங்கிறத தாண்டி ப்ராக்டிக்கலா எந்த இடத்துலையும் இப்படி ஒர்க் ஆகலாம். இதை செக் பண்ணி பார்க்கும்போது இதுல எந்த இடத்துலையும் சப்ஜெக்ட் கிடையாது. அதை நீங்க எந்த திசை பார்த்து பண்ணாலும் அதில் சிட்டிங் பொசிஷன் வச்சுக்கலாம். அதற்கு அடுத்ததாக குறிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற விஷயம், அந்த படிக்கட்டு அப்படிங்கிறதுல லாப நஷ்ட கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துலயும் சப்ஜெக்ட்ல எதுவுமே கிடையாது. அதுவும் ஒரு மூட நம்பிக்கையா இருக்கு. அப்ப இதெல்லாம் விஷயத்துல வாஸ்துல ஒரு மூட நம்பிக்கையில ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது இதெல்லாம் நீங்க கவனிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்ப என்ன கவனிக்கணும்னா அங்க இருக்கக்கூடிய அந்த வெயிட் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் தான். இதுல ஒரு எடுத்துக்காட்டு ஒரு விஷயம் நான் சொல்றேன். ஒரு வடக்கு பார்த்த வீட்டுக்கு வடகிழக்குல வாசப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அது வாசப்படியோட எண்ணிக்கையை நீங்க இந்த இடத்துல பார்க்கணும்னா ஸ்ட்ரைட்ல இருந்து வீட்டுக்குள்ள போகும்போது 2 படி 3 படி கொடுத்து போறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வடகிழக்குல நீங்க இந்த வாசல் கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடைப்பட்ட போயிட்டு இந்த வாசப்படியோட எண்ணிக்கை 3 படி இருக்குன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 அடி இருக்குன்னா இது ஒரு 1/2 அடி கேப் அந்த 3 வாசப்படிக்கிற 1/2 அடி அளவு எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக 8 அடி கேப் வரும். இது வடமேற்குல வடக்கு வடகிழக்குல வாசப்படி கொடுக்கறதுனால 8 அடியா அந்த சைட்டோட மெஷர்மெண்ட் கம்மியாயிருது. ஆனா வடமேற்குல அது 10 அடியாவே இருக்கும். அப்ப இந்த இடத்துல வடக்கு வடமேற்கு கூட கம்பேரிசன் வச்சிருக்கு. அதுல நீங்க கவனிக்கும் போது அந்த இடத்துல 10 அடி இருக்கும், வடக்கு வடகிழக்குல 8 அடியா இருக்கும். அப்ப இது மாதிரியான இடங்கள்ல தான் அது அளவுகள் அந்த கம்பேரிசன்ல எது கூட்டுது குறைக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துல நீங்க புரிஞ்சு பார்க்கணும். இது எடுத்துக்காட்டு இது மாதிரி சொல்லியிருக்கு. இது மாதிரி நம்ம சைட்டுக்குள்ள செட்டாக வாசப்படி கொடுக்கும்போது எந்த இடத்துல அளவு குறையுது கூடுது அப்படிங்கிற நிலையில அது பொருத்தி பார்த்தா சரியாக இருக்கும். இது கிராவிட்டி தான் சப்ஜெக்ட்னு சொல்லியிருக்கோம். அளவு எந்த இடத்துல கூடுது, எந்த இடத்துல குறையுது, எந்த இடத்துல வெயிட் கூடுது, எந்த இடத்துல வெயிட் கம்மியாகுது, இப்படிங்கிற கம்பாரிசன் நம்ம பொருத்தி பார்த்தா தான் இது சரியாக இருக்கும். அதற்கு அடுத்ததாக வீட்டுக்குள்ள உயரம் அப்படிங்கிற சப்ஜெக்டா இருக்கு. அப்போ நம்ம பில்டிங்குள்ள அப்படின்னு வரும்போது உயரம் மேட்டுப்பள்ளங்கள் சப்ஜெக்ட்ல இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம டாய்லெட் அப்படிங்கிற விஷயம் வீட்டுக்குள்ள வரும்போது அப்போ டாய்லெட் அப்படிங்கிற வீட்டுக்குள்ள அந்த ஃப்ளோர் லெவல் ஒன்று ஹைட் பண்ணி பண்ணுவோம் அல்லது ஹைட்டை கம்மி பண்ணி பண்ணுவோம். நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோம்னா டாய்லெட் அப்படின்னா அது ஒரு கழிவு அப்படிங்கிற ஒரு நிலையை சொல்றதுனா அது வாயுமொழியில அந்த டாய்லெட்டை கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியா ஃபார்மா பண்ணியிருக்காங்க பொதுவெளியில. இப்போ என்ன நம்ம கவனிக்கணும், அப்போ வடக்கு வடமேற்குல அதை நீங்க டாய்லெட் கொடுக்கும்போது அதோட ஃப்ளோர் லெவல் இறக்கி கொடுக்குறீங்கன்னா அந்த வடக்கு வடமேற்கு அது எந்த பகுதியில் வருதுன்னு பார்க்கணும். மேற்கு வடமேற்கு கூட வருதா வடக்கு வடமேற்குல இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அது வடகிழக்கோடையும் கம்பேரிசன் வச்சிருக்கு, தென்கிழக்கோடையும் கம்பேரிசன் வச்சிருக்கு. அப்போ அந்த மேடு பள்ளங்கள் எப்படி இருக்கு அப்படிங்க இந்த ரீதியில கம்பேரிசன் அதை பொருத்தி பார்த்தா சரியாக இருக்கும். அதனால நம்ம டாய்லெட் எந்த இடத்துல கொடுக்கலாம்னு சொல்றோம்னா வடக்கு மையத்துல கொடுக்கும்போது ஃப்ளோர் லெவலை இறக்கி கொடுக்கணும். அதே சமயம் சீலிங் லெவல சன்கன் பண்ணி கொடுக்கும்போது அது சரியாக இருக்கும். அதே சமயம் கிழக்கு மையத்தில் நம்ம டாய்லெட் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது ஃப்ளோர் லெவல் இறக்கி பண்ணணும், சீலிங் லெவலை ஹைட்டை இறக்கி பண்ணா சரியாக இருக்கும். அல்லது நம்ம மேற்கு மையம் தெற்கு மையத்தில் டாய்லெட் கொடுக்கும்போது விண்டோ கர்னர்ஸ் கொடுத்து அதில் கட் பண்ணும்போது அந்த இடத்துல சரியான ஒரு விஷயமா இருக்கும் நம்மளே. அப்போ அந்த மூட நம்பிக்கைகள் சார்ந்த விஷயத்துல எதெல்லாம் நம்ம கதைகளாக ஃபாலோ பண்றோம், அப்ப அதை நம்ம ஃபாலோ பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற பத்தியும் பேசியிருக்கோம். இன்னைக்கு பேசிக்க இந்த தகவல் உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்கும் நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.